வணக்கம் நண்பர்களே. ஆலிநாள் மதி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம கொஸ்டின் போடுறோம். ஆல்ரெடி நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறேன். சரி, ஒரு சில நண்பர்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஐடி லெவலில் ஆல்ரெடி நடந்தது. அந்த கொஸ்டினுக்கு உரிய வீடியோ தான் இது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஐடிஐ லெவல், டிப்ளமோ லெவல் யாராச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஐடிஐ லெவல் நடந்த எக்ஸாமு. இது மொத்தம் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் 200 கொஸ்டினுங்க. இது டிப்ளமோவுக்கு தனி, ஐடிஐக்கு எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு மட்டும் இது. சரிங்களா? 15/11/2024 அன்றைக்கி நடந்த எக்ஸாமு, அதனோட கொஸ்டின் தான் இது. சரிங்களா? இது எந்த எந்த லெவலில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த கொஸ்டினில் டவுட் அப்படின்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் லிங்க், இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் லிங்க்கு பின் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். எந்த லெவல்னா பேசிக் லெவலில் தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நிம்மி புக்கு படிச்சிங்கனாவே இந்த கொஸ்டினுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் வார்னிங் சைன் இன் பேசிக் கேட்டகரி, எச்சரிக்கை குறியீட்டின் பின்புலத்தின் வண்ணம் என்னன்னு கேட்குறாங்க. அது எல்லோ கலர் இருக்கும். சரிங்களா? சுவாசத்திற்குரிய பிபி ஆனது டேஸ் பயன்படுகிறது. அசுத்தமுள்ள காற்றை சுவாசிப்பதால் ஏற்படும் துன்பத்திலிருந்து பாதுகாக்க நம்ம சுவாசத்துக்குரிய பிபிஇ யூஸ் பண்ணுறோம். இப்போ சுவாசத்துக்குரிய பிபிஇன்னா என்னென்னா மாஸ்க் இருக்குங்கள, அந்த மாஸ்க்கு தான் அது. பிபிஇனா பர்சனலி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டு. ஓகேங்களா? மீதி 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் கேட்கலாம். தலையை பாதுகாக்க ஹெல்மெட் இருக்குது. முகத்தை பாதுகாக்க ஃபேஸ் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் ஷீல்டு இருக்குது. கண்ணை பாதுகாக்க காகிள்ஸ் இருக்குது. காகிள்ஸ் இதில் கேட்கல. சரிங்களா? உடலின் வெளிப்புறத்தை ஏற்படக்கூடிய காயங்களின் பாதுகாக்க நம்ம வெல்டிங் அடிக்கல, அதை ஏர்பர்னு சொல்லுவாங்க, அந்த யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி வேணால் கேட்கலாம். நம்மளுக்கு கொஸ்டின் இதில் கேட்டது சுவாசக்குரிய பிபிஇ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது புரிஞ்சு படிச்சுக்குங்க. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிச்சுக்குங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். பாதிக்கப்பட்டவரின் காயத்தில் இரத்த கசிவு நிறுத்த கொடுக்கப்பட வேண்டிய முதலுதவி. ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு ரத்தம் போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காயம்பட்ட பகுதியின் மீது அழுத்தி பிடிக்க வேண்டும். சரிங்களா? டி ஜாயிண்ட் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேப்டு ஃபார் சர்வீஸ் கனெக்ஷன் ரெக்கார்டு, பகிர்மான கடத்திகளுடன் இணைப்பு செய்யும் இடம். உங்களுக்கு எங்கே டேப் தேவையோ அங்கே நம்ம எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோங்க. த ஸ்பெஷல் சால்ட்ரன் கேர் ஆல் லைட் இஸ் ரிலேட்டட் வித், சிறப்பு பற்று வைப்பான் கல் அல் ரைட் என்று எதனுடைய தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலுமினியம் சால்ட்ரிங். த டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரிஷியன் சால்டர் இஸ் 185 டிகிரி செல்சியஸ். த ரீசன் ஆஃப் ஸ்கர்ஃப்டு ஜாயிண்ட் யூஸ்டு லார்ஜ் சிங்கிள் கண்டக்டர் ஃபார். இப்போ நம்ம நிறைய ஜாயிண்ட் இருக்குது. மேரிட் ஜாயிண்ட் இருக்குது, ஸ்கர்ஃப்டு ஜாயிண்ட் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் இருக்குது. அது மாதிரி பிரிட்டானியா ஜாயிண்ட்டு, வெஸ்டர்ன் யூனியன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாயிண்ட் இருக்குது. அதில் ஸ்கர்ஃப்டு ஜாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உட் அஃபரட்ஸ், அதாவது நல்ல தோற்றம் மற்றும் நெருக்கமான இணைப்புக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது கொஸ்டின், சரியான விடை வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆக்ஷன் டேக்கன் when the preparing soldering iron in new soldering. நம்ம ஒரு பொருளுக்கு சால்ட்ரிங் வைக்க போகிறோம், அது வரிசை பிரகாரம் வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து சுவிட்சை போட்டு சால்ட்ரிங் அயனை ஆன் பண்ணுவோம். ட்ரூ ஆன் த சால்ட்ரிங் அயன், லெட் த ஹீட் அப். சால்ட்ரிங் அயனை இயக்கி சூடாக்கவும். அதுதான் மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த நீங்கள் ஹீட் பண்ணோன்னே எட்ஜில் வந்து ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ண ஓல்டு சால்ட்ரிங்களோட எச்எம்மில் இருக்கும், அதெல்லாம் வந்து சுத்தம் செய்யணும். கிளியர் த டிப் எனி ஓல்டு சால்ட் அண்டு ரெசியூட். நுனியில் இருந்த பழைய எச்சம் மற்றும் சால்ட்ரியை சுத்தம் செய்யவும். சரிங்களா, அந்த நுனியில் இருக்கிற வந்து சால்ட்ரிங்கை சுத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து அந்த எட்ஜு வந்து ஈரமான நுனியை ஈரமான ஸ்பாஞ்சில் துடைக்கவும். ஈரமான ஸ்பாஞ்சில் துடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து அப்ளைங் தி சால்ட் இந்த டிப். முனையில் சால்ட்ரிங்கை பயன்படுத்துங்கள். இப்போ புதுசாக வைக்க வேண்டிய இடத்துல சால்ட்ரிங்கை வந்து வைக்க சொல்கிறாங்க, லெட்டு வைக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அஞ்சாவது வந்து செக் இன் டிப் ப்ராப்பர் டின்னிங். இப்போ டின்னிங் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் கரெக்ட் சீக்வன்ஸு. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா. இந்த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர். காப்பரோட கடத்தும் திறன் எவ்வளோன்னு சொல்லி கற்றுருங்க. 56 மூவ் பர் மீட்ரு. ஓகேங்களா. இப்போ 35 பர் மீட்டருக்கு அது வந்து அலுமினியத்தோடது. அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி படிச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். வேறு கொஸ்டின் மாற்றி கேட்டால் கூட நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். பேட்ரி, லேம்ப்பு, கரண்ட்டு, கண்டக்டர், மேட்ச் த ஃபாலோயிங். அதை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 4 பொருள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பேட்ரின்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு சர்க்யூட்டுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு. சரிங்களா. சப்ளை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சர்க்யூட்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்கறது. மின்னாற்றலை மின்சுற்றுக்கு வழங்குவது. சரிங்களா. ரெண்டாவது லேம்ப் வந்து ரெண்டாவது ஆப்ஷன். கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு லைட்டிங் எனர்ஜி. சரிங்களா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட்டிங் எனர்ஜியாக மாற்றுறது தான் லைட்டு. சரிங்களா. கரண்ட்டுன்னா என்ன? கரண்ட்டுன்னா எலக்ட்ரானிக் ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் த்ரூ த சர்க்யூட். சரிங்களா. எலக்ட்ரானிக் ஓட்டம் தான் மின்னோட்டம். கண்டக்டர்னா மின்சாரம் செல்லக்கூடிய பாதைக்கு தான் நம்ம மின் கடத்தின்னு சொல்கிறோம். ப்ரொவைட் த பாத் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட் டு த ஃப்ளோ. மின்னோட்ட பாதையை வழங்குகிறது, அதுதான் மின் கடத்தி. சரிங்களா. ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. How is the total resistance in series circuit calculate? இப்போ சீரிஸ் சர்க்யூட், பேரலல் சர்க்யூட் இருக்குது. இப்போ வந்து மொத்த மின்தடையை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அனைத்து மின்தடை மதிப்புகளையும் கூட்டி பெரும் மதிப்பின் மூலம் காண முடியும் அப்படிங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா. எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நிறைய கொஸ்டின் வரும் சீரியஸ் பேரலல் வச்சு. நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது 10 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹவு கேன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பி டொமஸ்டட் இன் பேரலல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டான்சியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க முடியும்? சுருட்டப்பட்ட ஸ்ப்ரிங் அல்லது லோடட் துப்பாக்கியை குறிப்பதன் மூலம். இதுதான் பொட்டான்சியல் எனர்ஜிக்கு வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. If the resistance in a circuit have an voltage remain the constant that happened to current.
ஒரு மின்சுற்றில் உள்ள மின்தடை பாதியாகி மின்னழுத்தம் மாறாமல் இருந்தால், அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பாதியாக குறையுது, மின்னழுத்தம் வந்து அப்படியே இருக்குது. மின்னோட்டம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 200 வோல்ட் இருக்குது. அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100 ஓமாக இருந்தது, பாதியாக குறைக்கிறாங்க. இப்போ 50 ஓமாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து 200 வோல்ட்டு இப்போ வந்து 50 ஓமாக மாறும்போது எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? கரண்ட் வந்து டபுள் ஆகும். ஏன்னா மின்தடை குறைஞ்சா மின்னோட்டம் அதிகமாகும். இது சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ வந்து மின்தடை அதிகமாக இருந்தால் கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும், மின்னோட்டம் வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா? இந்த கான்செப்ட் இது பண்ணிக்கிங்க. இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தீங்களே, அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் த சர்க்யூட் விச் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 8 ohm has a current of 0.5 ampere, what power consumes by circuit? இங்கே வந்து ஓம் கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, ஐயும் கொடுத்துருக்காங்க, டபிள்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா? சொல்லுங்கள். 0.5 I² R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்கள. இப்போ ஐ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ 0.5 இன்ட்டு ஸ்கொயர் போட்டிங்கன்னா 0.25. ஓகேங்களா? 0.25 வகுத்தல் 8 ohm போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 2 வாட்ஸ் வரும். ஆன்சர் வந்து 2 வாட்ஸு. இதுவே வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா V²/W அந்த ஃபார்முலா போடணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஐ தான் கொடுத்துருக்காங்க, அப்படினால அதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கணும். த மெட்டாலிக் சீத் ஆஃப் யூஜி கேபிள் யூஸ்லி மோடு. பொதுவாக யூஜி கேபிள் உலக உரைகள் எதனால் செய்யப்படுகிறது? லெட் அலாய். நம்ம வந்து யூஜி கேபிளில் வந்து லெட் அலாய் தான் யூஸ் பண்ணுவோம். லெட் அலாய் தான் யூஸ் பண்ணுவோம் மெட்டாலிக் சீத்துக்காக, சரிங்களா? How does the construction of an UG cable different from that of an overhead cable? நிலத்தடி கேபிள் அமைப்பு மேல்நிலை கேபிள் எவ்வாறு வேறுபடுகிறது? அதாவது நம்ம மேலே போகுதுங்கள ஓவர்ஹெட் லைனில், அதுக்கும் யூஜி கேபிளுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஜி கேபிள் வந்து ரப்பரிஸ்ட் ப்ரொடெக்ட் கவர். யூஜி கேபிள் யூஸ்டு மோர் ரொபஸ்ட் ப்ரோட்டிவ் கவர். யூஜி கேபிளுக்கு வலுவான பாதுகாப்பு உரை உள்ளது, சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த டெஸ்ட்டு யூஜி கேபிளில் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது, அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஜி கேபிள் குறைபாடுகள் கண்டறிவதற்கு எந்த சோதனை மூலம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூப் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து முழு லூப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். செராமிக் கெப்பாசிட்டர் டிபிக்கலி யூஸ்டு. செராமிக் கெப்பாசிட்டரில் நம்ம செராமிக் கெப்பாசிட்டரில் செராமிக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து டைஎலக்ட்ரிக்கல் மெட்டீரியல், 2 மெட்டீரியல் கிடையாது, சென்டரில் இப்போ ஒரு இன்சுலேஷனாக அது செயல்படும், சரிங்களா? The mathematical expression for the capacitance given by கெப்பாசிட்டரின் கணித சமன்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. C=Q/V. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா, இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வந்து சியும் கேட்பாங்க, கூலும் கேட்பாங்க, வோல்டேஜ் கேட்பாங்க. இது 3 மாற்றி கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. How does capacitor store in electrical energy? By storing electrical energy from an electrical field. அதுதான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். மின்புலத்தின்
மின்னியல் புலத்தின் வடிவில் மின் ஆற்றலை சேமிப்பதன் மூலம் அந்த கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுங்கிறாங்க. How many lamps are required for parallel operation of 2 3-phase alternator? இப்போ 2 3-phase alternator இருக்குது, அது வந்து பேரலல் ஆப்ரேஷன் பண்ணால் எத்தனை லேம்ப் தேவைன்னு கேட்குறாங்க. 6 லேம்ப் தேவை. ஓகேங்களா? ஏன்னா அது 3-phase ஆல்டர்னேட்டர், அதுக்காக. இப்போ வந்து ஆல்டர்னேட்டர் மட்டும் தான் பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுவோமா அப்படின்னா அது இல்லை, டிரான்ஸ்ஃபார்மராக பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து சிங்க்ரனஸ் மெத்தட் இருக்குது. டார்க் லேம்ப், பிரைட் லேம்ப், சிங்க்ரனஸ் ஸ்கோப் மெத்தடு 3 படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின், த கண்டிஷன் ஃபார் பேரலிங் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இஸ், என்னென்ன கண்டிஷன் இருக்கணும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் ஆர் சேம். கண்டிப்பாக பவரும் பவர் ஃபேக்டரும் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. வோல்டேஜ் மஸ்ட் டிஃப்ரெண்ட். பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் வந்து சமமாக இருக்கணும். இப்போ 440னா 440 இருக்கணும், இதுலேயும் 440 இருக்கணும். 2 ஆல்டர்னேட்லேயும் 440 இருந்தால் தான் நம்ம பேரலல் ஆப்ரேஷன் பண்ண முடியும். பொலாரிட்டி மஸ்ட் டிஃப்ரெண்ட். பொலாரிட்டி மாறி இருந்ததுனாலும் நம்ம வந்து பேரலல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அவங்க வந்து நெகட்டிவ் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி சேம். ஆமாம், ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ என்ன கண்டிஷனில் வந்து நீங்கள் பேரலல் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் சீக்வன்சி கரெக்டாக இருக்கணும், ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கணும், வோல்டேஜ் சேமாக இருக்கணும், அடுத்தது தான் கேவிஏ சேமாக இருக்கணும். கேவிஏ சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது, இருந்தால் நல்லது. இல்லை ஒரு ஆல்டர்னேட்டர் வந்து அதிகமான ரேஞ்சு, ஒன்று கம்மியான ரேஞ்சுனா கம்மியான ரேஞ்சில் வந்து லோடு அதிகமாக எடுக்கும், அதனால் ப்ராப்ளம். அதனால் சேமாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிஷன், பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிபந்தனைகள். ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துங்க ஆல்டர்னேட்டர் டாப்பிக்கில். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்டர்னேட்டர் இஸ் டிபெண்ட் ஆன் த ஆல்டர்னேட்டரின் அலைவேகம் டேஸை பொறுத்து மாறுபடும். ஸ்பீடை பொறுத்து வந்து ஃப்ரீக்வன்சி மாறுபடும். இப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டர் இருக்குன்னா 2 போல் 4 போல் 6 போல் 8 போல் அப்படின்னு சொல்லி அது ஸ்டாண்டர்டாக வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்பீடு வந்து மாற்றுறது மூலமாக NS = 120 FIP இது மூலமாக ஸ்பீடை வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்டர்னேட்டரில் என்ன பண்ண முடியும்னா, நம்ம பிரைம் மூவரோட ஸ்பீடை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலம் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஸ்பீடு தான் ஆன்சர். ஹைட்ரஜன் யூஸ்டு டு லார்ஜ் ஆல்டர்னேட்டர் மெயின்லி to பெரிய ஆல்டர்னேட்டரில் ஹைட்ரஜன் வந்து நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிறோம். எதுக்குன்னா அந்த கூலிங் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? நான் சொன்னாங்களே 25வது கொஸ்டின் பாருங்கள். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்டர்னேட்டர் given by Pn/120 = F. இது வந்து NS கேட்டாங்கன்னா 130 NS = 120 FIP. ஓகேங்களா? இதில் P கேட்டாங்கன்னா அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். அப்படியே நம்ம 3க்கும் கேட்டுக்க வேண்டியதான். Pன்னா நம்பர் ஆஃப் போல், Nன்னா நம்பர் ஆஃப் RPM தான் ரெவல்யூஷன் பர் மினிட்டு, Fன்னா ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியும். 120ங்கிறது ஸ்டாண்டர்டு. 26வது கொஸ்டினில் வந்து ஒய் டேம்பர் வைண்டிங் ஆர் யூஸ்டு ஃபார் த 3-phase ஆல்டர்னேட்டர். இப்போ 3-phase ஆல்டர்னேட்டரில் வந்து எதுக்கு டேம்பர் வைண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னா, அது வந்து அண்டிங் எஃபெக்ட்னு ஒன்று வரும், அந்த அண்டிங் எஃபெக்டை தடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிவெண்ட் த அண்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. 27வது கொஸ்டின், இன் ஸ்டார் கனெக்டட் ஆல்டர்னேட்டர் இஃப் த லைன் வோல்டேஜ் 415 volt ஃபேஸ் வோல்டேஜ் வில் பி. அதாவது ஸ்டாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாரில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆல்டர்னேட்டரில் லைன் வோல்டேஜ் வந்து 415 வோல்ட்னா ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா
எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைன் வோல்டேஜ் அப்படின்னா 2 ஃபேஸுக்குரிய வோல்டேஜ் தான் லைன் வோல்டேஜ். ஓகேங்களா? அது வந்து 415 வோல்ட் இருக்கிறாங்க. ஃபேஸ் வோல்டேஜ்னால் ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் உள்ள வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜ். இப்போ வந்து 240 வோல்ட் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் 415 வகுத்தல் √3 போட்டிங்கன்னா வந்துடும். இருபத்தி 8வது கொஸ்டின். சிங்கிள் ஃபேஸ் போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் ஏர் ஜென்ரலி மோட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் த டேஷ்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் பொதுவாக டேஷ் வரம்பில் செய்யப்படுகிறது. 5 kVன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் இப்போ நம்ம கோயில் திருவிழா அது மாதிரி இடத்துங்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் அது வந்து அப் டு வந்து 5 kV வரைக்கும் ஜென்ரேட்டர் வந்து இருக்குமாமா. அதுக்கு மேலே வந்து கமர்ஷியலாக போயிடும். How does the excitation of synchronous generator affect its power output? சிங்கர்னஸ் ஜெனரேட்டரில் வெளியிடப்படும் ஆற்றல் எவ்வாறு பாதிக்கிறது? இன்க்ரீசிங் எக்ஸிடேஷன் இன்க்ரீஸ் த பவர் அவுட்புட். இன்க்ரீசிங் எக்ஸிடேஷன் இன்க்ரீஸ் த பவர் அவுட்புட். இப்போ எக்ஸிடேஷன் அதிகப்படுத்தினா பவர் அவுட்புட் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தூண்டுதல் அதிகரிப்பதன் மின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இந்த கரெக்டான ஆன்சர். ஆமாங்க. சிங்கர்னஸ் மோட்டரில் எக்ஸிடேஷன் வந்து 3 விதமாக எக்ஸிடேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஓவர் எக்ஸைடேஷனில் வச்சு பவர் அதிகமாக இது வந்து பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதை யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். இதில் வந்து எக்ஸைடேஷன் இது பண்ணும்போது நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகிறதில்ல, பவரும் இங்கே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. டைரெக்டாக கொஸ்டின் கேட்கல, இன்டெரக்டாக கேட்குறாங்க. ஆனால் சிங்கரஸ் ஜென்ரேட்டர் வந்து நம்ம பவர் ஃபேக்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் சப்ஸ்டேஷனில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒரு சில சப்ஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சிங்கர்னஸ் ஜெனரேட்டர். 30வது கொஸ்டின். த வி கர்வ் ஆஃப் சிங்கர்னஸ் மோட்டார் ஷோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன். வி கர்வ் சிங்கர்னஸ் மோட்டார் ஷோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் DC field current and AC armature current. சிங்கர்னஸ் மோட்டரில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி கர்வ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிங்கர்னஸ் மோட்டரில் வி கர்வ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து DC கரண்ட் கொடுப்போம். ஆர்மேச்சூரில் வந்து ஏசி ஆர்மேச்சூர் கரண்ட் கொடுப்போம். ஓகேங்களா? ஆர்மேச்சூருக்கு வந்து AC கரண்ட் கொடுப்போம். இது வந்து சிங்கர்னஸ் மோட்டருக்கு கொடுக்கறது தான். சரிங்க. 50 கொஸ்டின் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு. A synchronous motor connected in infinitive bus bar given constant full load 100% excitation and unity power factor and changing the excitation only the armature current will give. எல்லையற்ற பாஸ்பார்களுடன் இணைக்கப்பட்ட ஒத்திசைவு மோட்டாரின் நிலையின் முழு சுமையை 100% உருவாக்கும் மற்றும் யூனிட்டி ஒற்றுமை பவர் ஃபேக்டரின் மின்னகத்தை மாற்றும் போது ஆர்மேச்சரின் மின்னக மின்னோட்டம். இது தமிழில் எனக்கு சுத்தமாக புரியல, இங்கிலீஷில் புரிஞ்சது என்னென்னா, ஒரு சிங்க்ரனஸ் மோட்டரை வந்து பஸ்பாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது 100% எக்ஸிடேஷன் கொடுக்கும்போது யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்குது. அது வந்து எக்ஸிடேஷனை மாற்றும் போது என்ன ஆர்மேச்சர் கரண்ட் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? லீடிங் பவர் ஃபேக்டர் வித் ஓவர் எக்ஸிடேஷன், அதுதான் ஆன்சரு. நீங்கள் ஓவர் எக்ஸிடேஷன் வச்சிங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டர் தான் ஆகும். த மோட்டார் சூட்டபிள் ஃபார் லோட்ஸ் வேர் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ரெக்வயர். அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு வந்து சிங்கர்னஸ் மோட்ரு
டிசி வந்து சன்ட் மோட்ரு. டிசியில் வந்து சன்ட் மோட்ரு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஏசியில் வந்து சிங்க்ரனஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து சிங்க்ரனஸ் மோட்ரு. The field of synchronous motor in under excitation in the power factor will be lagging. ஓகேங்களா? அண்டர் எக்ஸைடேஷன்னா லேகிங், ஓவர் எக்ஸைடேஷன்னா லீடிங். 100% வச்சுருந்தீங்க அப்படின்னா யூனிட்டி. ஹவு டு கம்பேர் ஆம்பர்செட் டேம்பர் Demagnetizing effect active armature reaction in alternator. Demagnetizing effect அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்மேச்சர் ரியாக்ஷனில் ஏற்படுறது ஆல்டர்னேட்டரில். இன்க்ரீஸ் த ஃபீல்டு எக்ஸைடேஷன் கரண்ட். அதை பண்ணிங்க அப்படின்னா டிமேக்னடைசிங் எஃபெக்ட் வந்து குறையும். டிமேக்னடைசிங் எஃபெக்ட்டுங்கிறது என்னென்னா அந்த ஃபீல்டுக்கு வந்து மேக்னெட் ஆகாமல் இருக்கிறத வந்து இது பண்ணுறது தான் டிமேக்னடைசிங். மேக்னெட் ஆகிறத தடுக்கிறது தான் டிமேக்னடைசிங் சொல்லுவாங்க. அட்லே 55வது கொஸ்டின். அட் லீடிங் பவர் ஃபேக்டர் ஆஃப் த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இன் ஆல்டர்னேட்டர் டேஷ் ரோட்டார் ஃப்ளக்ஸ் 8 தெரியலையே. இந்த கொஸ்டின் எனக்கு புரியலைங்க, என்னென்னு தெரியல. கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு புரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் சாருக்குள்ளே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ என்ன தெரிஞ்சுட்டு கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 36வது கொஸ்டின். ஷேரிங் ஆஃப் த லோட் பை 2 alternators ரன்னிங் இன் parallel கேன் பி அச்சீவ்ட் பை. சம் அளவிலும் ஆல்டர்னேட்டருக்கு சுமையை பகிர்வதால் டேஸ் அடையலாம். பிரைமூவர் இன்புட். பிரைமூவர் சேஞ்ச் ஆஃப் த பிரைமூவர் இன்புட். பிரைமூவரோட இன்புட்டை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி மாற்ற முடியும்? ஃபிக்ஸடாக தானே இருக்கும். அது எனக்கும் புரியல. என்ன கேட்குறாங்க? ஷேரிங் ஆஃப் த லோடு. சரி, ஓகே. லோடை வந்து பிரிக்கிறதுக்கு ஓகே. மெக்கானிக்கல் லோடு வந்து அவங்களுக்கு வந்து இதாகாது. எப்படி இருந்தாலும் ஆல்டர்னேட்டர் தானே ஜாயிண்டாக இருக்கும். அதை எப்படி மாற்ற முடியும்? அது எனக்கும் புரியல. சம் இன்ஜினியர்ஸ் ப்ரிப்பேர் த லேம்ப் பிரைட் சிங்கர்னஸ் டார்க் சிங்கர்னஸ் பிகாஸ். சில பொறியாளர்கள் விளக்குகள் இருண்ட ஒத்திசைவு விட பிரகாசமான ஒத்திசைவு விரும்புகிறார். ஏனென்றால் இது வந்து கிவ் த செப்பரேட்டர் ஃப்ரம் மோர் தென் அக்யூரசி சிங்க்ரனைசேஷன். அதாவது இது கூர்மையான மற்றும் மிக துல்லியமான ஒத்திசைவு வழங்குகிறது. ஓகே. ஆல்டர்னேட்டர் into given the steam turbine air bullet for. நீராவி விசையாழிகளில் வடிவமைக்கப்பட்ட ஆல்டர்னேட்டர் எதற்காக உருவாக்கப்படுகிறது? ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன். அதாவது ஸ்டீம் டர்பைன்லாம் ஹை ஸ்பீடாக தான் இருக்கும், ஹை ஆர்பிஎம்மாக இருக்கும். அதை கியர் பாக்ஸ் வச்சு நம்ம ஸ்பீடை வந்து மாற்றிக்குவாங்க. நம்ம ஆல்டர்னேட்டர் என்னவோ அந்த ரேஞ்சுக்காக மாற்றிக்குவாங்க. அதுதான் ஸ்டீம் டர்பைன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்டீம் டர்பைனில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சொட்டு ட்ராப் வந்து வாட்டர் பட்டாலும் டர்பைன் வந்து உடஞ்சிரும். அந்தளவுக்கு சென்சிட்டிவிட்டியானது. வெறும் நீராவி மட்டும்தான் போகணும். அது வந்து ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன். 39வது கொஸ்டின். அட்ஜஸ்டிங் த ஸ்பீட் ஆஃப் பிரைம் ஓவர் ஆல்டர்னேட்டர் பிரைமரி நெசசரி. Which one the following is the reason of this? ஆல்டர்னேட்டர் பிரதான இயக்கி வேகத்தை சரிசெய்து முதன்மையான அவசியம். பின்வருவற்றில் இதற்கான காரணம். தி கெட் த கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. நம்ம வந்து ஸ்பீடை வந்து எதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறோன்னா
நிலையான ஃப்ரீக்வன்சி, கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னா 50 ஹெர்ட்ஸு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரே ஸ்பீடில் வந்து ஓட்டுறோம். த ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்கோப் 2. இப்போ இதில் எல்லாமே கேட்டாங்க. சிங்க்ரனஸ் ஸ்கோப் ஆல்டர்னேட்டரில் நல்லா படிச்சுக்கணும். இதில் வந்து ஆல்டர்னேட்டர் டாப்பிக்கில் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு சரிங்களா. ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலேயே இருக்குது ஆல்டர்னேட்டர் டாப்பிக்கில் மட்டும். ஆல்டர்னேட்டர்னா என்ன, ஆல்டர்னேட்டரில் வந்து என்ன ஃபீல்டு வைண்டிங்னா என்ன, ஆர்மேச்சர் வைண்டிங்னா என்ன, ஃபீல்டுக்கு என்ன சப்ளை கொடுப்போம், ஆர்மேச்சரில் சப்ளை எடுப்போம், என்ன சப்ளை எடுப்போம், அது வந்து ஸ்டாரா டெல்டாவா என்ன, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது வந்து பேரல் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. பேரல் ஆப்ரேஷனில் என்னென்ன கண்டிஷன் இருக்குது, எது பண்ணக்கூடாது அதுவும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது சரிங்களா. The function of synchronous scope to indicate the correct instant of synchronizing two alternators. இப்போ சிங்க்ரனஸ் ஸ்கோப் மெத்தடு தான் கரெக்டான மெத்தடு, ஈஸியான மெத்தடு. டார்க் லேம்போ பிரைட் லேம்போ கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது சிங்க்ரனஸ் ஸ்கோப் வந்து எல்லா எலக்ட்ரிஷியனுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இண்டிகேட்டர் த கரெக்ட் இன்ஸ்டன்ட் சிங்க்ரனஸிங் டு த ஆல்டர்னேட்டர். 2 ஆல்டர்னேட்டருங்க இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வரைக்குமே ஆல்டர்னேட்டர் கொஸ்டின் தான் கேட்டுருந்துட்டாங்க. இப்போ தான் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போயிருக்காங்க, பார்த்துக்குங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும்னு நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. NPN டிரான்சிஸ்டர் preferred by over PNP டிரான்சிஸ்டர் பிகாஸ் PNP டிரான்சிஸ்டருக்கு பதிலாக NPN டிரான்சிஸ்டர்களை தேர்ந்தெடுப்பதன் காரணம் வந்து ஹையர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி, அதிக வெப்பப்படுதலும் மாற்ற முடியாத தன்மை, ஹையர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், NPN யூஸ் பண்ணுறோம். Dash prevent the highest average DC output voltage for the given the AC circuit. AC circuitல ஃபுல் வேவ் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. 4 டையோட வச்சு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் செய்வாங்கள்ல, அதில் தான் அதிகமான அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. The element that biggest size in transistor, ஒரு டிரான்சிஸ்டரில் எது வந்து அதிகமான சைஸ் பெரிய சைஸாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது வந்து கலெக்டர் தான், காமன் பேஸ் கலெக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கலெக்டர் தான், கலெக்டர் எமிட்டர் பேஸ். ஓகே, டிரான்சிஸ்டர் தானே சொல்கிறாங்க. ஆமாம். In a bridge rectifier circuit, output frequency, ripple frequency is required twice the input in AC frequency. The bridge rectifierல ripple frequency bridge rectifierலையும் சேமாக தான் இருக்கும், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்லையும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ப்ரைஸ் 2 மடங்கு ஆகும். ஏசியில் 50 ஹெர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டும் வந்து 100 ஹெர்ட்ஸ் ஆகும். டிசியில் அதை வந்து நீங்கள் ஃபில்டர் கெப்பாசிட்டர் போட்டு தான் ரெடியூஸ் பண்ணிக்கணும். இந்த 45வது கொஸ்டின், த டிப்பிக்கல் ஃபார்வர்டு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் சிலிக்கான் டயோட். சிலிக்கான் டயோட்னா 0.7 வோல்ட்டு, ஜெர்மானியம்னா 0.3 வோல்ட். ஓகேங்களா. அது வந்து எந்த எக்ஸாம்பிளையும் கேட்பாங்க, தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. YS transformer used conjunction with rectifier in power supply circuit. ரெக்டிஃபயர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், to convert to AC voltage into different level. ஆமாம், ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜை மாற்றுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். The reason for tapping in UPS with full load, ட்ரிப்பிங் மன்னிச்சுங்க. The reason for tripping the UPS with full load.
ஃபுல் லோட்லேயும் நம்மளுக்கு ட்ரிப் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஓஎல்ஆர் செட்டிங் வந்து தப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம ஒரு லைட்டுமே ஆன் பண்ணல ட்ரிப் ஆகுது அப்படின்னா ஓஎல்ஆர் செட்டிங் வந்து மாறி இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து செட்டிங்கை கரெக்ட் பண்ணணும். 48வது கொஸ்டின், டேஷ் காம்பனண்ட் இன் யூபிஎஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரேஜிங் எனர்ஜி. யூபிஎஸ்சில் எது வந்து ஸ்டோரிங் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா பேட்ரி. 49வது கொஸ்டின், டேஷ் இஸ் த இன்புட் ஸ்டோரேஜ் இன் இன்வெர்ட்டர். சுவிட்சிங் சர்க்கியூட் இன்ஸ் த இன்புட் ஸ்டேஜ் இன் இன்வெர்ட்டர். ஆமாங்க, சுவிட்சிங் சர்க்கியூட்டு தான் ஐஜிபிடிக்கு வந்து சிக்னல் அனுப்புது, அதுதான் ஏசியை மாற்றுது. இப்போ அதுதான் கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் த இன்புட் ஸ்டேஜ். இப்போ வந்து ஐஜிபிடி கொடுத்தாங்கன்னா ஐஜிபிடி அதை இல்லையே அதனால் சுவிட்சிங் சர்க்கியூட். 50வது கொஸ்டின், டேஷ் யூபிஎஸ் டைப்பிக்கலி மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். டேஷ் வகையான சாதனம் குறைவான செலவை கொண்டுள்ளது. இது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஆன்லைன் யூபிஎஸ் ஆஃப்லைன் யூபிஎஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் தான் செலவு கம்மியாக இருக்குது. சரிங்களா, இது ஃபுல்லாகவே யூபிஎஸ் கொஸ்டின் தான் இருக்குது. இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துக்கலாம், இதுவும் யூபிஎஸோட கொஸ்டின் தான். டேஷ் காம்பனண்ட் மஸ்ட் அவுட் இஃப் யூபிஎஸ் ஒர்க் ஆன் த 240 volt mains பட் டு நாட் ஆப்ரேட் த பேட்ரி. யூபிஎஸ் ஆனது 240 மெயின்ஸ் மூலமாக வேலை செய்கிறது, ஆனால் பேட்டரி இயங்கவில்லை. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டுறாங்க. ஃபியூஸ். ஒரு சில பேட்ரி வந்து ரிலே ப்ராப்ளம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து மெயின் ஆன் ஆகாது, மெயினே ஆன் ஆகாது அப்படின்னு. ஆனால் இது வந்து இபியில் ஒர்க் ஆகுது, ஆனால் பேட்டரியில் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபியூஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த கொஸ்டின் வந்து இபியில் ஆன் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில கொஸ்டினில் வந்து இபியிலே ஆன் ஆகலை அப்படின்னா பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பேட்ரி ஆன் ஆகி உள்ள ரிலே இருக்கும், ரிலே ஆன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏசி இபி இன்கமிங் கொடுத்திங்கன்னா அவுட்புட் வரும். ஒரு சில வீடுகளில் வந்து பேட்ரி ப்ராப்ளம் ஆயிரும், அதனால் அவுட்புட்டே வராது. ஸ்டெபிளைசர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ரொம்ப டெட் ஆயிரும், பேட்ரி ரெட் ஆயிரும், ஆனே ஆகாது. ஓகேங்களா, சரி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாராவது யூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் கட் பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்த கொஸ்டினை நாளைக்கு பார்ப்போம். நன்றி நண்பர்களே.